கடகம், கட்டாயம் இது நடக்கும். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். என்னங்க நடக்க போகுது இந்த மே மாதம்? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. கடகராசி காலச்சக்கரத்துடைய 4வது ஒரு ராசி. ஸோ இந்த ராசிக்கு இந்த மே மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்ல அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, படிப்பு, எஜுகேஷன், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இப்ப 10ஆம் இடத்துல செவ்வாய் சும்மா சூப்பரா போய் ஆட்சி பெற்ற நிலையில போய் அமர்ந்திருக்காரு. இதுதான் நீங்க மிக 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 முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. சோ இந்த கேது பகவானவர் கடந்த ஒரு வருடமா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. ராசிக்கு அப்படியே 8ஆம் இடத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ராகு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது 11ஆம் இடம் தான். சோ அந்த லாபஸ்தானத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து புதனும் சூரியனும். சோ இந்த 2 கிரகங்கள் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடத்துல சுக்கிரன், குரு. சரி, ஓகே, நாங்க போய் 12ஆம் இடத்துல போய் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சுக்கிரன் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்காங்க. என்ன ஒரு நல்ல விஷயம் கடகராசிக்குன்னு பாருங்களேன், அஷ்டம சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்து அஷ்டம சனியில இருந்து விலகி இருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு மிக 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 பெரிய விஷயம். கடகராசி ஒரு தெம்பூற்ற விஷயம். அப்பாடா, இப்பதான் நான் பெருமூச்சே விடுறேன். ஏன்னா கடந்த ஒரு 3 வருடங்களாக கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இந்த மிக 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 பெரிய பிரச்சனை போய் சிக்கிருக்கு. பட் இப்போ சனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டுற வகையில இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் வந்து இந்த பாக்கிய சனி. கடகராசிக்கு சனி நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்ற அடுத்த கேள்வியும் உங்களுக்கு வரும், அது எனக்கு தெரியும். சனி வந்து பாக்கியத்துக்கு வரும்போது நிச்சயமான முறையில ஏதோ ஒரு வகையில நல்லதான் பண்ணுவார். கெடுதல் வந்து அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சனி வந்து ஒரு பாவ கிரகம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அவர் 6, 8, 12ல மறையறது பிரச்சனை. கடகராசியை பொறுத்த வரைக்கும், கடகம் மட்டும் கிடையாது, கடக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 6, 8, 12ல மறையறது அப்படின்றது நிச்சயமான முறையில அது பிரச்சனையை கொடுக்கும். பட் கடகத்துக்கு இப்ப பாக்கிய சனியா அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான். கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? கரியரை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இந்த டைம் பீரியட்ல 10ல செவ்வாய், ஒரு போர் கிரகம், ஒரு தைரியமான ஒரு கிரகம் 10ல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன், ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், கரியர்ல ஏதோ ஒரு விதத்துல சர்க்கிளா இருந்தக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் விலகி போய் ஏதோ ஒரு வகையில ஒரு பாராட்டோ, புகழோ, ஒரு அங்கீகாரமோ, நீங்க எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் வந்து இந்த மே 11ஆம் தேதிக்கு மேல நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்சி பெற்ற நிலையில இருக்காங்க. சோ உயர் பதவி, உயர் அங்கீகாரத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பொருள் லாபம், பண லாபம், தன லாபத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. ஸோ சில பேர் கேட்கலாம், என்னங்க செவ்வாய் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை தான் வருமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்லவரா கெட்டவரா தீயவரா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்லவர் தான். அவர் வந்து கெடுபலன் செய்யற இடத்துல அவர் கிடையாது. ஸோ அவர் நல்லவர் தான். என்ன ஒண்ணு, ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் போய் மறைஞ்சது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வகையில கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா விரயத்துல போயிட்டு இந்த சுக்கிரனும் குருவும் இருக்காரு இல்லையா, பெரிய அளவுல உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க இந்த மாதம் பண்ண தேவையில்லை, இந்த மாதம் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு பெரிய இழப்பா கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நான் பாக்குறேன். ஏன்னா சுக்கிரன் குரு 12ஆம் இடத்துல மறையும் போது தேவையில்லாத இழப்புகளை கொஞ்சம் கொடுத்துரும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அசுரகுரு, இன்னொரு பக்கம் தேவகுரு. அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு போவீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்க்கக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த மே மாதம். ஸோ சந்திரனை வந்து மையமா கொண்ட இந்த ஒரு ராசி கடகராசி வந்து நிறைய எமோஷனல் ஆனவங்களா இருப்பாங்க, ரொம்ப கேரிங் நேச்சரா இருக்கும்.
ஸோ ரிலேஷன்ஷிப்ல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கடகராசி எப்படி அவங்களுடைய இயல்பான கேரக்டர் எப்படி வெளிப்படுத்துறாங்க, அவங்களோட நேச்சர் எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடகராசிக்கு வந்து ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால கடகராசி எப்பவுமே ஃபேமிலி ஓரியன்டாவே இருக்கு. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னரை அதே மாதிரிதான் நீங்க சூஸ் பண்ணுவீங்களோ கூட. அப்ப ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணும்போது லைஃப்ல நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க. செகண்ட் பாயிண்ட், இப்ப குரு பலம் இருக்கா, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா கடகராசிக்கு இந்த மே மாதம் பார்த்தோம்னா எஸ், நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கடகராசிக்கு சொல்லி ஆகணும்னா, இந்த ஒரு மாற்றம் வந்து எப்படி ஏற்படுதுன்னா குருவாலதான் ஏற்படுது. இப்போ குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்துல இருக்காரு, அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவர் கடகராசிக்கு வந்து உச்சமாகக்கூடிய மாற்றமானது வந்து ஏற்பட போகுது. ஸோ கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவானுக்கு 5, 7, 9 அப்படின்ற சிறப்பு பார்வைகள் இருக்கு. இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா சனி பகவானை பார்க்கறது அப்படின்றது வெகு வெகு சிறப்பு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணியா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், சனி உங்களுக்கு கடந்த ஒரு 2-3 வருஷமா கொடுத்தாரு இல்லைங்களா அஷ்டம சனியில. ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். இன்னொரு தந்தை ரீதியா இருக்கக்கூடிய உறவுகள், பிரச்சனைகள், தந்தை ரீதியான சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கிய சனி உங்களுக்கு அதெல்லாமே பண்ணும். இன்னொன்னு, குரு இங்க உச்சமாகிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரிதான். ஏன்னா உச்ச குருவோட பார்வை சனிக்கு போகுது, அதுவும் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமா சனி அவர் பார்க்கறதுனால நிறைய மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு டைம் பீரியடா உங்களுக்கு வந்து இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கு. இந்த மே மாதம் தான் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இந்த மே மாதம் கிடையாது. அடுத்த ஒரு வருடத்துக்கு சனியோட அந்த அமைப்பானது ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல வந்து இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷன், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்குமா? ஆல்ரெடி எங்களுக்கு பாக்கிய சனி அஷ்டம சனிலிருந்து விடுதலை ஆயிட்டோம்னு சொல்லிட்டீங்க, பாக்கிய சனி நல்லா இருக்கா அப்படின்னா எஸ், நல்லாவே இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ், உயர் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கடகராசிக்கு ஏற்படும். பேரண்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்க போறீங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட், பெற்றோர்கள் வந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம். ஸோ உங்களுடைய அப்பா வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்க போறாரு இந்த மாதம். ஸோ ரொம்பவே சப்போர்ட்டிவா உங்களுடைய குழந்தைகளை நீங்க வந்து முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதையில அமர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த மே மாதம். மொத்தத்துல கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்னல்களை சனி பகவான் கொடுத்திருந்தாலும் கூட இந்த பாக்கிய சனியானது வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகளை கொடுக்கும். அது மட்டுமா இல்ல, ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு குரு உச்சமாக போறது, அதுவும் அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும். ஸோ நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.